ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஜானகி மேடம்க்கும் ராமன் சாருக்கும் அவங்களோட மருமக எல்லாருமே சேர்ந்து 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததாக பாரதியை பார்த்து ஜானகி அம்மாவோட மகள் வந்து பேசுகிறாங்க. அம்மாவுக்கு நீங்கள் அந்த ஆப்ரேஷனை பண்ணிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட அப்பா சம்மதிக்கணுமே அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்பாவுக்கு இதில் முழு சம்மதம் தான், அவர் தான் உங்கள்கிட்ட வந்து பேச சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜானகி அம்மா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஜானகி அம்மாவோட பிள்ளைங்க சொல்கிறாங்க, நீங்கள் அம்மாட்ட சொல்லாமலே இந்த ஆப்ரேஷனை பண்ணிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, பேஷண்ட்டோட நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஜானகி அம்மாவோட சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் அம்மாட்ட உங்களுக்கு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேஜர் ஆப்ரேஷனை பண்ணிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேராக வந்து அம்மா பார்த்து பேசுனீங்கன்னா அம்மா கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆயிடுவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை இப்போ ஜானகி அம்மாட்ட பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரதி இப்போது ஜானகி அம்மாட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு சின்னதாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணுனா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னோட உடம்பு தாங்குமா அப்படின்னு ஜானகி அம்மா கேட்குறாங்க. இது ஆப்ரேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான், ஒரு 30 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஜானகி அம்மாவும் இப்போது இது சின்ன மைனர் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு நினச்சி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச கடையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன், எல்லோரும் ஜோடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மருமக எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா 2 பேரையும் நீங்கள் ஒன்றா வந்து சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா ஜானகி அம்மாட்ட கேட்குறாங்க, ஒன்றா சேர்ந்து எப்படி மேடம் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வாய் தவறி போய் சொல்லிட்டேன், வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி அம்மா. அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா 2 பேருக்கும் ட்ரெஸ் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரையும் இப்போது தனித்தனியாக கூப்பிட்டு ஜானகி அம்மா பேசுகிறாங்க. எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, வாழ்க்கையில் உனக்கு எந்த கசப்பான அனுபவம் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் ஒரே ஒரு நாள் மறந்துட்டு உன்னோட கணவனோட உன்னோட குழந்தையோட நீ சந்தோஷமாக ஒரே ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்து பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிட்டையும் அதே தான் சொல்கிறாங்க, உன்னோட மனசை வெத்து பேப்பர் மாதிரி வச்சுக்கோ பாரதி, உன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஒரு நாள் நீ சந்தோஷமாக வாழ்ந்து பாரு உன்னோட மனைவியோட, அந்த வாழ்க்கையை உனக்கு பிடிச்சி போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை உன்னோட அம்மாவை நினச்சி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு பாரதி, உன்னோட மனைவி கூட நீ ஒரே ஒரு நாள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் ஜானகி அம்மா கேட்குறத மறுக்க முடியாமல் ஜானகி அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. கண்ணம்மா ஜானகி அம்மாட்ட சொல்கிறாங்க, பேஷண்ட் கூட க்ளோஸாக பழகக்கூடாது அப்படின்றது எங்கள் ஹாஸ்பிட்டலோட ரூல் மேடம். ஆனால் உங்களை நான் என்னோட இன்னொரு அம்மாவாக தான் பார்க்குறேன், உங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு இப்போ கண்ணம்மாவும் ஜானகி அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.